வணக்கம். மே 7ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று மே 6ஆம் தேதி நிஃப்டி 0.3% குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 13,500 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 9,700 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 3,800 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 11,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 12,400 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க 1,400 கோடி ரூபாய்க்கு. இன்னைக்கு மே 7ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: கோல் இந்தியா, டாபர் இந்தியா, எம்ஆர்எஃப், ஹட்கோ, ப்ளூ ஸ்டார், வோல்டாஸ், டாடா கெமிக்கல்ஸ், கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன், சஃபயர் ஃபுட்ஸ், கார்ட்ரேட் டெக்னாலஜிஸ் மற்றும் ரூட் மொபைல். 2025 இந்தியாவுடைய வளர்ச்சியை குறைச்சிருக்கிறாங்க. மூடிஸ் ரேட்டிங்ஸ் 6.3% இந்தியாவுடைய வளர்ச்சி 2025 இருக்கும்னு கணிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். போன ஆண்டு 6.7% இருந்தது. 2026 6.5% இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மூடிஸ் ரேட்டிங்ஸ். மே 7ஆம் தேதி யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறித்தான முடிவு எடுக்க இருக்கிறாங்க. இந்தியா வெற்றிகரமாக அட்வான்ஸ்ட் அண்டர் வாட்டர் நேவல் மைன் சோதனை செய்திருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல். டிஆர்டிஓ மற்றும் இந்தியன் நேவி தான் இதை வெற்றிகரமாக இந்த சோதனையை நடத்தி இருக்கிறாங்க. சப்மரைன்ஸ் மற்றும் சர்ஃபேஸ் ஷிப்ஸை கண்டறிந்து அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தான் இது இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18ல். ஏத்தர் எனர்ஜி ஐபிஓ முடிஞ்சு நேற்று லிஸ்ட் ஆனது. நிதியாண்டு 2026 மெயின் போர்டுடைய முதல் ஐபிஓ லிஸ்டிங் ஏத்தர் எனர்ஜி. லிஸ்டிங் 2% கூடுதலாக இருந்தது, ஆனால் 6% விழுந்திருக்கு. சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க பேட்டரி மேனுஃபேக்சரிங்காக 2 பெரிய 2 வீலர் கம்பெனிஸ் மற்றும் ஒரு பெரிய 3 வீலர் கம்பெனியுடன் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. கடைசி கட்ட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஆலம்பிக் ஃபார்மா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 11 ரூபாய். நெட் ப்ராஃபிட் 157 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 12% விழுந்திருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 1,770 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 17% அதிகரிச்சிருக்கு. தகவல் நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. வேதாந்த் ஃபேஷன்ஸ் மானியவார் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 8 ரூபாய். நெட் ப்ராஃபிட் 101 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 13% விழுந்திருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 367 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 1.2% அதிகரிச்சிருக்கு. பாலிகேப் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 35 ரூபாய். 6 ஆண்டில் அதிகபட்சமான டிவிடெண்ட் இதுதான் 35 ரூபாய். மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். ரெக்கார்ட் டேட் பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க பாலிகேப். குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் 727 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 33% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 6,986 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 25% அதிகரிச்சிருக்கு. இன்கிரெட் ஈக்விட்டிஸ் அவங்களுடைய கன்விக்ஷன் லிஸ்ட்டில் தைரோகேர் ஸ்டாக்கை சேர்த்துருக்கிறாங்க. பாசிட்டிவாக இருக்கிறாங்க தைரோகேரில். எந்தெந்த ஸ்டாக்கை வெளியே எடுத்திருக்கிறாங்க? மேரிகோ, பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் எஸ்பிஐ கார்ட்ஸை வெளியே எடுத்திருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. வேறு எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கிறாங்க? இன்கிரெட், அதானி போர்ட்ஸ், மாருதி சுசுகி மற்றும் பெட்ரோநெட் எல்என்ஜிலையும் அவங்க பாசிட்டிவாக இருக்கிறாங்க. பேடிஎம் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த டேட்டா. நஷ்டத்தில் இருக்கிறாங்க. 540 கோடி ரூபாய் நஷ்டம். போன வருடம் இதே குவார்ட்டரில் 550 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஒரு எக்ஸப்ஷனல் ஐட்டம் இருக்குங்க. அந்த எக்ஸப்ஷனல் ஐட்டம் நீக்கிட்டோம் அப்படின்னா நெட் லாஸ் வெறும் 23 கோடி ரூபாய் மட்டுமே இந்த குவார்ட்டரில். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 1,912 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 16% விழுந்திருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 5% அதிகரிச்சிருக்கு. எஸ் பேங்க் கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ எஸ் பேங்க் என்ன செய்தி? இந்த செய்தி நாமளும் நேற்று பார்த்துருந்தோம். எஸ் பேங்க் அதிகரித்ததற்கு இது ஒரு காரணம்ன்ற மாதிரி செய்தி நம்ம பார்த்துருந்தோம். ஜப்பான் நிறுவனமான எஸ்எம்பிசி வந்து எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20% ஸ்டேக் எஸ் பேங்க்ல எஸ்பிஐ கிட்டேருந்து வாங்குவதற்கான பேச்சுவார்த்தை கடைசி கட்டத்தில் இருக்கின்ற மாதிரி நம்ம செய்தி பார்த்துருந்தோம். ஒட்டுமொத்தமாக 51% வரைக்கும் அந்த ஜாப்பனீஸ் நிறுவனம் வாங்குவாங்க எஸ் பேங்க்லன்ற மாதிரி ஒரு செய்தி நம்ம பார்த்துருந்தோம் நேற்று. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருந்தாங்க எஸ் பேங்க் கிட்ட. எஸ் பேங்க் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை இப்போ துவக்க நிலையில் தான் இருக்குது. அதனால் இந்த செய்தி வந்து இப்போதைக்கு ஸ்பெக்குலேட்டிவ், அது தவறான செய்தின்னு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க எஸ் பேங்க். கஜாரியா செராமிக்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல். டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 4 ரூபாய்.
நெட் ப்ராஃபிட் 43 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 59% விழுந்திருக்கு. ரெவென்யூ 1222 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 1% அதிகரிச்சிருக்கு. கஜாரியா பிளைவுட் பிரைவேட் லிமிடெட் அவங்க டிஸ்கண்டினியூ செய்ய போகிறதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அதே போல் 30 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் கஜாரியா அல்டிமாவில் செய்ய போகிறதாக முன்ன சொல்லியிருந்தாங்க. அதை இப்போ திரும்ப பெறுறாங்க. ஷில்பா மெடிக்கேர் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. பெங்களூரு ஆலையில் யூரோப்பியன் அத்தாரிட்டிஸ் வந்து ஆய்வு நடத்தி இருந்திருக்கிறாங்க. மார்ச் 10 இருந்து மார்ச் 14 வரைக்கும். இப்போ GMP சர்டிஃபிகேஷன் கிடச்சிருக்கு. குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ்க்கான சர்டிஃபிகேஷன் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஷில்பா மெடிக்கேர். பாண்டாடா இன்ஜினியரிங் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. பாரதி ஏர்டெல் கிட்ட ஒரு ஆர்டர், அதோடைய மதிப்பு 1.3 கோடி ரூபாய். சஃபாரி இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹1.50. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 18. நெட் ப்ராஃபிட் 37 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 13% விழுந்திருக்கு. ரெவென்யூ 421 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. டேட்டா நமக்கு கிடைத்தது CNBC TV 18லேருந்து. சுந்தரம் கிளேட்டன் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. CNBC TV 18லேருந்து கிடைத்த டேட்டா கம்பெனியோடைய ப்ராஃபிட் 144 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்டரில் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. 47 கோடி ரூபாய் நஷ்டம். ஒன் டைம் கெயின் இருக்குங்க. 208 கோடி ரூபாய் ஒன் டைம் கெயின் இருக்குது இந்த குவார்டரில். அதாவது ஹோசூர் ஆலையில் அலுமினியம் டை காஸ்டிங் பிஸ்னஸை விற்பனை செய்ததன் மூலமாக 208 கோடி ரூபாய் ஒன் டைம் கெயின் வந்திருக்கு. ரெவென்யூ 587 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 6% அதிகரித்தது. எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 31.4 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்டரில் 15 கோடி ரூபாயாக இருந்தது. மார்ஜின் 5.4%. போன வருடம் இதே குவார்டரில் 2.7% இருந்தது. ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ்க்கு JM ஃபினான்ஷியல் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 860, முன்ன சொல்லியிருந்தது 880, புது டார்கெட் 860. நேற்று க்ளோசிங்கிலிருந்து ஒப்பிடும்போது 26% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க JM ஃபினான்ஷியல். ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ் IT கம்பெனி. செஞ்சுரி என்கா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹10. பேங்க் ஆஃப் பரோடா குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நேற்று மதியம் அறிவிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஷேர் பிரைஸும் வீழ்ச்சியை பார்த்தது 10% விழுந்திருக்குன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ₹8.35. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 6. நெட் ப்ராஃபிட் 5048 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 3% அதிகரித்தது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 11,020 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 7% விழுந்தது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 2.86%. போன வருடம் இதே குவார்டரில் 3.27% இருந்தது. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 2.26%. போன வருடம் இதே குவார்டரில் 2.92%. நெட் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 0.58%. போன வருடம் இதே குவார்டரில் 0.68% இருந்தது. முழு நிதியாண்டு 2025 நெட் ப்ராஃபிட் 19,581 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 10% அதிகரித்தது. ஹையஸ்ட் எவர் நெட் ப்ராஃபிட் இந்த நிதியாண்டு தான், அதாவது நிதியாண்டு 2025. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 45,659 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 2% அதிகரித்தது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.02%. போன வருடம் 3.18% இருந்தது. மார்ச் குவார்டர் முடிவில் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்லேருந்து கிடைத்த டேட்டா கவர்மெண்ட் கைவசம் 64% ஸ்டேக் இருக்குது பேங்க் ஆஃப் பரோடாவில். இன்சூரன்ஸ் கம்பெனிகள் 7.5% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட 9% ஸ்டேக். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 9.2% ஸ்டேக். அதர்ஸ் 10.4% ஸ்டேக். அந்த அதர்ஸோடைய ஸ்பிளிட் அப் என்னன்றது அந்த ப்ரெசன்டேஷனில் சொல்லலை. ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபினான்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹2.50. அதற்கான ரெக்கார்ட் டேட் மே 16. BSC குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. CNBC TV 18 கிடைத்த தகவல். டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க கம்பெனி. நெட் ப்ராஃபிட் 494 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்டரில் 107 கோடி ரூபாயாக இருந்தது. ரெவென்யூ 847 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 75% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக ₹23, அதாவது இதில் ₹18 டிவிடெண்டும் ₹5 ஸ்பெஷல் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக ₹23. ஸ்பெஷல் டிவிடெண்ட் எதற்காக அறிவிச்சாங்கன்னா BSC உடைய 150வது ஆண்டை முன்னிட்டு ஸ்பெஷல் டிவிடெண்ட் ₹5 அறிவிச்சிருக்காங்க. JBM ஆட்டோ டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 85. குவார்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 66 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 20% அதிகரிச்சிருக்கு. சேல்ஸ் 1645 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 11% அதிகரித்தது. CG பவர் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. Q4 உடைய சேல்ஸ் 2563 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 23% அதிகரித்தது. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 381 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 21% அதிகரித்தது. முழு நிதியாண்டு 2025 உடைய சேல்ஸ் 9329 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 23% அதிகரித்தது. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 1342 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 17% அதிகரித்தது.
பிரஸ்டீஜ் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. என்சிஆர் ரீஜனில் அவங்க புதிதாக இப்போ தான் வராங்க, ஒரு ப்ராஜெக்ட் அறிமுகம் செய்திருக்கிறாங்க முதல் முறையாக. அதில் 3000 கோடி ரூபாய் இப்போ கிடச்சிருக்கு அவங்களுக்கு சேல்ஸ். ஒரு வாரம் தான் ஆகுது லான்ச் பண்ணி, அதிலே 3000 கோடி ரூபாய்க்கான சேல்ஸ் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 1200 யூனிட்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. டிமார்ட், அவென்யூ சூப்பர் மார்ட் மும்பையில் புது கடையை திறந்திருக்கிறாங்க. இதை சேர்த்து இப்போ கம்பெனி கைவசம் ஒட்டு மொத்தமாக 419 கடைகள் இருக்குது. மேக்ஸ் ஹெல்த் கேர் செய்திக்கான விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. என்ன செய்தி? அவங்க சாயாத்ரி ஹாஸ்பிட்டலில் வாங்குறாங்கன்ற செய்தி இப்போ மறுத்து இருக்கிறாங்க மேக்ஸ் ஹெல்த் கேர். அந்த பிட்டிங் ப்ராசஸில் மேக்ஸ் ஹெல்த் கேர் கிடையாதுன்னு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 5 ரூபாய். அதற்குரிய ரெக்கார்ட் டேட் மே 13ஆம் தேதி. நெட் ப்ராஃபிட் 412 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. 1893 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. ரெவென்யூ 3598 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 10 ரூபாய் 50 பைசா. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 14. நெட் ப்ராஃபிட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 11% அதிகரிச்சிருக்கு. 3355 கோடி ரூபாய். சிஎன்பிசி டிவி 18 நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது 2220 கோடி ரூபாய். ரெவென்யூ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 0.5% விழுந்திருக்கு. 1.09 லட்சம் கோடி ரூபாய். சிஎன்பிசி டிவி 18 நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது 1.11 லட்சம் கோடி ரூபாய். டெரா சாஃப்ட்வேர் தற்போது அப்டேட் இருக்குது. ஐடிஐ லிமிடெட் மற்றும் டெரா சாஃப்ட்வேர் இணைந்து ஒரு ப்ராஜெக்ட் ஜெயிச்சிருக்கிறாங்க. பாரத் நெட் ப்ராஜெக்ட். அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர் மாநிலங்களில் அதோடைய மதிப்பு 1901 கோடி ரூபாய். முத்ரா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 1 ரூபாய் 25 பைசா. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 18. கம்ஃபர்ட் காமோட்ரேட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 50 பைசா. பிரமல் என்டர்பிரைசஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 11 ரூபாய். நஷ்டத்தில் இருக்கிறாங்க. இந்த குவார்ட்டரில் 23 கோடி ரூபாய் நஷ்டம். போன வருடம் இதே குவார்ட்டரில் 953 கோடி ரூபாய் ப்ராஃபிட்டில் இருந்திருக்கிறாங்க. ஏதாவது ஒன் டைம் ஐட்டம் இருந்திருக்கான்றது என்னால் சரி பார்க்க முடியல. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 245 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 6.5% விழுந்தது. கிராஸ் என்பிஏ 2.8%. போன குவார்ட்டருடன் ஒப்பிடும்போது ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்கு. நெட் என்பிஏ 1.9%. போன குவார்ட்டரில் 1.5% இருந்தது. நெட் என்பிஏ அதிகரிச்சிருக்கு. தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18 இருந்து. மார்க்கோலைன்ஸ் பேமெண்ட் டெக்னாலஜிஸ்க்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3.75 கோடி ரூபாய்க்கான ஆர்டர். பீவேர் பலி பிந்த்வாரா டோல்வே பிரைவேட் லிமிடெட் கிட்ட கிடைத்த கான்ட்ராக்ட் இது. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் நேற்று அதிகரித்திருக்க வேண்டும். சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் 17% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 7475% வால்யூம் அதிகரித்தது. ஓரியன் பெல் 13% ஷேர் பிரைஸும் 1700% வால்யூம் அதிகரித்தது. கிரீன்லாம் இண்டஸ்ட்ரீஸ் 8% ஷேர் பிரைஸ் 4083% வால்யூம் அதிகரிப்பு. தத்துவ சிந்தன் 8% ஷேர் பிரைஸும் 1510% வால்யூம் அதிகரிப்பு. பாலிமெடிக்யூர் 7% ஷேர் பிரைஸும் 876% வால்யூம் அதிகரித்தது. கல்யாணி ஃபோர்ஜ் 5% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 624% வால்யூம் அதிகரித்தது. காட்ரேஜ் ஆக்ரோவேட் 4% ஷேர் பிரைஸும் 1142% வால்யூம் அதிகரிப்பு. சியட் 4% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 380% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் செஞ்சுரி என்கா 14% வீழ்ச்சி, 126% வால்யூம் அதிகரிப்பு. ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம். பேங்க் ஆஃப் பரோடா 10% வீழ்ச்சி, 338% அதிகரித்தது. அதுவும் ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம். ஓரியண்டல் ஹோட்டல்ஸ் 9% சரிந்தது, 112% அதிகரித்தது வால்யூம். சொனாட்டா 9% வீழ்ச்சி, 676% அதிகரித்தது வால்யூம். அவந்தல் 8% விழுந்தது, 327% வால்யூம் அதிகரிப்பு. வேதாந்த் ஃபேஷன்ஸ் 7% சேர்ந்தது, ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம். 281% வால்யூம் அதிகரிப்பு. பராக் மில்க் ஃபுட்ஸ் 6% வீழ்ச்சி, 293% வால்யூம் அதிகரிப்பு. இந்தியன் ஹோட்டல்ஸ் 6% சரிந்தது, 289% வால்யூம் அதிகரித்தது. கேம்ப்ஸ் 5% வீழ்ச்சி, 229% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.